மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் சிறப்பு கட்டுரையுடன் ஆழி பதிப்பகம் வெளியிடும் தேர்தல் 2024 மீளும் மக்களாட்சி நூலை செப்டம்பர் 20 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு சர்பிட்டி தியாகராயர் அரங்கில் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு சிறப்புரையாற்றுகிறார். அனைவரும் வருக. கடந்த 2 வாரமா வீசிய புயல் காற்று கடந்த திங்கட்கிழமை அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். விசிகாவுடைய மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. கூட்டணியில விரிசலவுல போகுது அப்படின்னு ஒரு பக்கம், அதிமுகவை தாவேக்காவை அழைக்கிறாங்க, சோ திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட விசிகா எடுக்குது அப்படின்னு ஒரு பக்கம், பாமகவையும் பாஜகவையும் அழைக்கல, மது ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்துல யாரெல்லாம் நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு. ஆனா பாமகவையும் பாஜகவையும் ஏன் புறக்கணிக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி முன் வச்சு இன்னொரு பக்கம் அப்படின்னு பல சர்ச்சைகள் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற திருமாவளவன் மற்றும் ஸ்டாலின் அவர்களுடைய சந்திப்பு அமைஞ்சிருந்தது. அமெரிக்கா பயணத்தை முடிச்சுட்டு வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கடந்த திங்கட்கிழமை விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சந்திச்சு பேசியிருந்தாரு. அப்போ இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு நேரடியாக அழைப்பும் விடுத்திருந்தாரு. அதையொட்டி தான் திமுக சார்பில் இருந்து RS பாரதி அவர்களும் TKS இளங்கோவன் அவர்களும் இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் உறுதியளிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தாரு. சோ இதுவரைக்கும் பேசப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் அந்த ஒரே ஒரு சந்திப்பும் அந்த ஒரே ஒரு பேட்டியும் முழு முற்றிலுமா முற்றுப்புள்ளி வச்சிருச்சு. இந்த நகர்வு பலருக்கும் அதிர்ச்சி கொடுத்திருக்கு. மேலும் கூட்டணிக்குள்ள விசிக மற்றும் திமுகவுடைய இரு தலைவர்களும் கடைபிடிக்கும் பொறுமையும் கையாளும் விதமும் பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இவர்களுடைய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது கூட்டணிக்குள்ள விரிசல் அப்படிங்கிற ஒரு பதத்தை உடைச்சு போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த விஷயத்தை வச்சும் பலரும் குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆளுங்கட்சியான திமுகவுக்கு அழைப்பு போயிருச்சு, ஆனா அதுக்கு பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அதிமுகவுக்கு முறையான அழைப்பு விடுக்கலையே அப்படின்னு சொல்லி இப்போ குழப்பம் ஏற்பட்டிருக்கிறதா பார்க்க முடியுது. அதை ஒட்டி இப்ப வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேள்வி முன்வைக்கப்பட்டுட்டே இருக்குது. இன்னைக்கு காலையில் கூட பிரஸ் மீட்ல எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட இந்த கேள்வி முன்வைக்கிறாங்க. அவரும் நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி முறையான அழைப்பு வந்தா கட்சிக்காரர்களோட சேர்ந்து நாங்க ஆலோசனை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ இந்த விஷயத்தை குறிப்பிட்டு தான் பலர் என்ன சொல்றாங்கன்னா, திருமா மற்றும் ஸ்டாலின் அவர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது பல விஷயங்களுக்கு ஏற்கனவே ஆன்சர் சொல்லிருச்சு. அப்படி இருக்கும்போது இப்ப வரைக்குமே ஏன் இந்த கேள்வி தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சந்திப்புக்கு நிகழ்ற வரைக்குமே திமுகவுக்கு எதிராக விசிக செயல்பட போகுது, ஒருவேளை அதிமுக மாநாட்டில் கலந்துகிட்டா திமுகவுக்கு எதிராக பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சந்திப்புல ஏற்பட்ட விஷயம் அப்படிங்கிறது அப்படியே தலையிலான மாற்றத்தை தான் கொடுத்திருக்குது. எங்களுக்கு ட்விஸ்ட் வைக்கிறீங்க, நாங்க உங்களுக்கு ட்விஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களும் திருமாவர்களும் சேர்ந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பரிதவிச்ச கிளியா கூட்டணி உடைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அதுக்கும் மேலாக அதிமுக தான் இப்ப பரிதவிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக திமுக பங்கேற்கிற கூட்டத்தில் அதிமுக பங்கேற்காது அப்படிங்கிற விஷயம் இப்போ ஆபியஸா நமக்கு தெரிய வந்துருச்சு. அதிலும் மேலாக எடப்பாடி அவர்கள் இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்கிற முறையான அழைப்பு வந்தால் அப்படிங்கிற விஷயம் இனிமேல் நடக்காது அப்படிங்கிறதா அவருடைய சந்திப்பு உறுதிப்படுத்திருக்குது. சோ அதிமுகவுக்கு முறையான அழைப்பு இனிமேலும் வந்து சேராது அப்படிங்கிறத புரிஞ்சிக்காம தொடர்ச்சியா இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டுட்டே வருது. சோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கூட்டணி விவகாரம் மாநாட்டு விவகாரம் அப்படின்றத முழு முற்றிலுமா யாரும் கைவிடல அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இருந்த போதிலும் அதிமுகவுக்கு இது பெரிய இழப்பாக தான் கருதப்படும். ஏன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய ஜெயக்குமார் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் முனைப்பு காட்டிட்டு இருந்தாங்க. சோ இதுல நம்ம முழு முற்றிலுமா சொல்ல வருது என்னன்னா, திருமா அவர்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி பிரஸ் மீட் கொடுக்கும்போது யாரையும் பர்டிகுலரா குறிப்பிட்டு இவங்க நாங்க அழைக்க போறோம் அப்படின்னு சொல்ல கிடையாது. மது ஒழிப்புல விருப்பம் இருக்கிறவங்க யார் வேணாலும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பொதுவான ஒரு அறிவிப்பு தான் வெளியிட்டு இருந்தாரு. ஆனா பத்திரிகையாளர்கள் இடைமறிச்சு யார் வேணாலும் கலந்துக்கலாம், அப்ப அதிமுக கூப்பிடுங்களான்னு கேட்கும்போது அவங்களும் இஷ்டம் இருந்தா கலந்துக்கலாம் தான் சொன்னாரே தவிர அவங்களுக்கு நாங்க அழைப்பு விடுக்க போறோம், அவங்க கட்டாயம் கலந்துக்கணும் அப்படின்ற வார்த்தையே சொல்லவே கிடையாது. இதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த நாள் விஜயோட கட்சிக்கு அழைப்பு விடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கும் அவங்களும் விருப்பம் இருந்தா கலந்துக்கலாங்க, மது ஒழிப்புல விருப்பம் இருந்தா யார் வேணாலும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாரு தவிர நாங்க இப்படி பர்டிகுலரா இவங்களுக்கு அழைப்பு விடுக்க போறோம் அப்படின்ற வார்த்தையே சொல்ல கிடையாது. சோ இப்படி தெளிவான ஆன்சர் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும்போது பாத்தீங்களா அப்ப இந்த கட்சிகள் எல்லாத்தையும் திருமாவளவன் அவர்கள் மனசுல நினைச்சிட்டு இருக்காரு, அப்ப கூட்டணி அவ்வளவுதாங்க அப்படின்னு கதை கட்டிட்டு இருந்தாங்க. சோ தமிழ்நாட்டு அளவுல கண்டென்ட் எதிர்பார்த்துட்டு இருந்த பலருக்கும் இப்படி பலமான ஒரு கண்டென்ட் சிக்கிருக்கேன்னு சொல்லி உள்ள வந்தா கண்டென்ட் கிடையாது ஒண்ணும் கிடையாது, நீங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து அமுச்சு வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே இந்த குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க இந்த அரசியல் சூழலை எந்த மாதிரி புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்ற கேள்விதான் நமக்கு எழுது. இந்த சமயத்துல குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி குறுக்க வந்து OPS அவர்கள் ஒரு கதை சொல்லியிருக்காரு. அதாவது இந்த மது ஒழிப்பு மாநாடு அதுல திமுக கலந்துக்கிறது எல்லாமே நாடகம் தான் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. இதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திருமாவர்கள் இந்த மாநாட்டை பத்தி பேசும்போது தொடர்ச்சியா மதுவிலக்குத்துறை அமைச்சரான முத்துசாமி அவர்களும் சரி RS பாரதி அவர்களும் சரி மது ஒழிப்பு கொள்கையில திமுகவும் உறுதியா தான் இருக்குது அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லியிருந்தாங்க. மேலும் முதலமைச்சர் அவர்களும் நிர்வாக சிக்கல்கள் பல இருக்குது, அதை தாண்டி நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கறதா எங்களுடைய ஆசையம் அப்படின்னு சொல்லி திருமாவர்கள்ட்டே சொல்லியிருக்காரு. சோ இப்படி அவங்க நிலைப்பாட்டுல எல்லாருமே உறுதியா இருக்கும்போது இதுல வந்து நாடகம் பண்றாங்க அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாம தான் இருக்குது.
சரி எதிர்கட்சியா வந்துட்டு நம்ம என்னதான் பேச முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த அரசியல் சூழல் எல்லாத்தையும் தாண்டி இந்த மது ஒழிப்பு மாநாட்டின் மூலமா மது சார்ந்தும் போதை பழக்கம் சார்ந்தும் அது ஒரு சமூக பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்தை சார்ந்தும் பல விஷயங்கள் பேசப்பட்டால் அதை பார்த்து கட்சிக்காரர்கள் உள்ளிட்ட பல பேரும் திருந்தினால் அது விசிக கிடைத்த குறைஞ்சபட்ச வெற்றியாகத்தான் கருதப்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் சிறப்பு கட்டுரையுடன் ஆழிப்பதிப்பகம் வெளியிடும் தேர்தல் 2024 மீளும் மக்களாட்சி நூலை செப்டம்பர் 20 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு சர்பிட்டி தியாகராயர் அரங்கில் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு சிறப்புரையாற்றுகிறார். அனைவரும் வருக.